ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாமோட அனாலிசிஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னையில இருந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ டோட்டலா 3 ஷிஃப்ட் வந்து நடந்திருக்கு இன்னைக்கு. இந்த 3 ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க, ஸோ ஈஸியான கொஸ்டின்ஸ் எத்தனை கேட்டிருந்தாங்க, மாடரேட்டா இருந்துச்சா இல்ல டிஃபிகல்ட்டா இருந்துச்சா அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு தெரியும். செஷன் 1ல வந்து உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து கேட்பாங்க. மேக்ஸ்ல 20 கொஸ்டின், அதே மாதிரி ரீசனிங்ல 20 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க். ஸோ டோட்டலா 40 கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க்குங்கிறதுனால 120 மார்க்குக்கு இந்த செஷன் வந்து எழுதுவீங்க. டைம் வந்து 45 மினிட்ஸ். ஸோ இந்த செஷன்ல வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. இதுல ஜஸ்ட் குவாலிஃபை ஆனா மட்டும் போதுமானது. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா இதுல 40 கொஸ்டினுமே நீங்க அட்டன் பண்ணிருப்பீங்க. ஏன்னா இதுல நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. அதே மாதிரி செஷன் 2 இதுதான் ரொம்ப முக்கியமான செஷன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் கேக்குறாங்க. ஜெனரல் அவேர்னஸ்ல 25 கொஸ்டின், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின், ஒவ்வொன்றுக்கும் 3 மார்க். ஸோ டோட்டலா 50 கொஸ்டின். ஸோ 150 மார்க்குக்கு இந்த செஷன் வந்து எழுதிருப்பீங்க. டைம் வந்து பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ். ஸோ இந்த செஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. ஓகே, ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து ஒரு கொஸ்டின் தப்பா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து நெகட்டிவ்ல போயிடும். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க். ஸோ நெகட்டிவ் மார்க் ஒரு மார்க்குக்கு 1/3 வந்து நெகட்டிவ் மார்க். ஸோ டோட்டலா ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் கொடுத்ததுனால 3 இன்ட்டு 1/3 போடும்போது ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல போயிடும். ஓகே, ஒரு கொஸ்டின் தப்பா போட்டீங்க அப்படின்னா கரெக்ட், தப்பா போட்டீங்கன்னா நெகட்டிவ்ல 1 மார்க் போகும். கரெக்டா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க் வரும். ஓகே, சோ கிளியரா புரியுதா? இப்போ இதுல 150 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. இந்த 150 மார்க்குக்கு உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் வந்து வைப்பாங்க. சோ இதை பொறுத்துதான் உங்களோட ஃபைனல் செலக்ஷன் வந்து அமையும். இது எல்லாருக்குமே தெரியும். சோ இன்னைக்கு ஷிஃப்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷிஃப்டோட டைம் வந்து பாத்துடலாம். ஷிஃப்ட் 1க்கு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து எத்தனை மணி கொடுத்திருந்தாங்கன்னா 7:30 வந்து கொடுத்திருந்தாங்க. சோ எக்ஸாம் வந்து 9 o'clock வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ 10:30க்கு வந்து ஓவர் ஆச்சு. அதே மாதிரி ஷிஃப்ட் 2க்கு பாத்தீங்க அப்படின்னா 11:30 வந்து ரிப்போர்ட்டிங் டைம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா 12:30 வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனது. சோ எக்ஸாம் முடிஞ்சது பாத்தீங்கன்னா 2 மணிக்கு. ஷிஃப்ட் 3 பாத்தீங்க அப்படின்னா 2:15 2:15க்கு ரிப்போர்ட்டிங் டைம் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டிங் டைம் உங்களோட ஹால் டிக்கெட்ல நீங்க பார்த்தாலே அந்த ரிப்போர்ட்டிங் டைம் வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? சோ 2:15க்கு உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனது பாத்தீங்கன்னா 4 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ எக்ஸாம் முடிஞ்சது பாத்தீங்கன்னா 5:30க்கு முடிஞ்சிருக்கு. ஓகே, சோ இப்போ ஷிஃப்டோட டைமிங் எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் பாத்தீங்க அப்படின்னா சோ டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல செஷன் 1ல பாத்தீங்கன்னா ஓவராலா உங்களுக்கு 40 கொஸ்டின். ஓகே, சோ 40 கொஸ்டின். இந்த 40 கொஸ்டினுமே எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அட்டன் பண்ணிட்டாங்க. சோ ஜெனரல் அவேர்னஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 25ல 12 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ண முடியும். நீங்க நல்லா படிச்சுட்டு போயிருந்தாலே ஜெனரல் அவேர்னஸ் ஒரு 12ல இருந்து 15 கொஸ்டின் வரைக்கும் தான் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா மாடரேட் டு டஃப் அந்த லெவல்ல இருந்திருக்கு. இங்கிலீஷ் வந்து ஈஸியா இருந்திருக்கு. சோ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 25 அவுட் ஆஃப் 25 அட்டன் பண்ண முடியும். அப்படி இல்ல அப்படின்னா உங்களால 20 to 22 இந்த ரேஞ்சில வந்து நீங்க வந்து அட்டன் பண்ணிருப்பீங்க. சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இப்போ மேக்ஸ் ரீசனிங்ல 40 அதை விட்டுருங்க. ஏன்னா இதுல வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது, ஜஸ்ட் குவாலிஃபை தான் ஆகணும். இது ரெண்டையும் பாத்தீங்க அப்படின்னா சோ 50க்கு எத்தனை கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 34 கொஸ்டின், ஒரு 30 to 34 வரைக்கும் இதுல வந்து அட்டன் பண்ணலாம். ஓகே, இதுல குட் அட்டம் பாத்தீங்க அப்படின்னா 30 to 34 வரைக்கும் இதுல வந்து அட்டன் பண்ணலாம் இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல. ஓகே, சோ இப்போ இதுல மேக்ஸ்ல என்னென்ன டாபிக்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத பாத்துக்கோங்க. சோ ரேஷியோல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆவரேஜ்ல 2 கொஸ்டின், நம்பர் சிஸ்டம்ல 2 கொஸ்டின். எல்லா ஷிஃப்ட்லயுமே இந்த டாபிக்ஸ் தான் வந்திருக்கு. சிம்பிளிபிகேஷன்ல 2 கொஸ்டின், டைம் அண்ட் ஒர்க்ல 2 கொஸ்டின், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல 2, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 2 கொஸ்டின், மென்சுரேஷன்ல 1 கொஸ்டின், பெர்சன்டேஜ்ல வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டேட்டா இன்டர்பிரேஷன்ல வந்து 1 கொஸ்டின், டோட்டலா 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ரீசனிங் பாத்தீங்கன்னா அனாலஜில 2 கொஸ்டின், நம்பர் சீரிஸ்ல 2 கொஸ்டின், கோடிங் டிகோடிங்ல 2, டைரக்ஷன்ல 1 கொஸ்டின், கிளாசிபிகேஷன்ல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் செட்ஸ் வச்சு 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வேர்ட் ஃபார்மேஷன் 1 கொஸ்டின், சிலாஜிசம் 1, ஃபிகர் வச்சு 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கோடட் பிளட் ரிலேஷன் வந்து 1 கொஸ்டின், அதுக்கப்புறம் டைஸ் அண்ட் கியூப்ஸ்ல 1 கொஸ்டின், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், ஃபிகர் கவுண்டிங், மிரர் இமேஜ்ல 1 கொஸ்டின். ஓகே, சோ இது ரீசனிங்ல இருக்கிறது. சோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே 40 கொஸ்டினுமே அட்டன் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ ரொம்ப முக்கியமான செஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த ஜெனரல் அவேர்னஸ். ஓகே, சோ ஜெனரல் அவேர்னஸ் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டஃபா தான் இருந்திருக்கு கொஸ்டின் எல்லாமே.
ஸோ இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம நாளைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல டோட்டலா ஒரு ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 12ல இருந்து 15 கொஸ்டின் வரைக்கும் தான் அட்டன் பண்ண முடியும். 25க்கு அக்யூரசியோட சொல்றேன், ஓகேவா? ஏன்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் இங்கிலீஷுக்கும் நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. ஸோ 25க்கு ஒரு 12ல இருந்து 15 கொஸ்டின் வரைக்கும் ஒரு 10 கொஸ்டின் நீங்க போட்டாலே அதுவே ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான், ஓகேவா? சோ என்னென்ன டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஹிஸ்டரியில இருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க, பாலிட்டில 4 கொஸ்டின், ஜியோகிராபியில ஒரு 2 கொஸ்டின் கிட்ட, எக்கனாமிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஸ்டாட்டிக் ஜிகே வந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பயாலஜில பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரியில 2ல இருந்து 3, பிசிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கரண்ட் அஃபேர் வந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ டோட்டலா 25 கொஸ்டின், ஓகேவா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ். சோ இங்கிலீஷ் பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் வந்து ஈஸி தான், ஓகேவா? சோ நீங்க இங்கிலீஷ்ல மேக்ஸிமமா ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ்ல ஒரு 10ல இருந்து 12 கொஸ்டின் வரைக்கும் போட்டீங்கனாலே இப்பவே நீங்க கன்ஃபார்மா உங்களுக்கு செலக்ஷன் உறுதி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்கிலீஷ் வந்து ஈஸியா தான் இருந்திருக்கு. இங்கிலீஷ் நீங்க நல்லா படிச்சுட்டு ஜென்ரல் அவேர்னஸ்ல முக்கியமான அந்த கரண்ட் அஃபேர் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ், ஹிஸ்டரியில ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடிய கொஸ்டின், ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின், ஸ்டாட்டிக் ஜிகே இதெல்லாம் பார்த்துட்டு போனீங்கனாலே ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் நல்லா அட்டன் பண்ணிடலாம். சோ ஒரு 10ல இருந்து 15க்குள்ள இந்த ரேஞ்சில ஜென்ரல் அவேர்னஸ்ல போட்டுட்டு இங்கிலீஷ்ல ஒரு 22 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணியிருந்தாலே சோ கன்ஃபார்மா நீங்க வந்து எக்ஸாம் வந்து பாஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா தான் இருந்திருக்கு. சோ 22க்கு மேலேயே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 25 வரைக்குமே அட்டன் பண்ணிருக்காங்க. சோ அக்யூரசி எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து 20ல இருந்து 22 வரைக்கும் வந்து அட்டன் பண்ணலாம் இங்கிலீஷ்ல. ஓகே, சோ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா fill in the blankல 2ல இருந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் 2 கொஸ்டின், எரர் டிடெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின், அதே மாதிரி இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ். சோ சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எப்படின்னா ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அதை ஸ்பிளிட் பண்ணி PQRS கொடுத்திருக்காங்க, அதை அரேஞ்ச் பண்ணணும். இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ்ல 2 கொஸ்டின், அதுக்கப்புறம் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 4 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகே, சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் வந்து 3 கொஸ்டின், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ல 2 கொஸ்டின், க்ளோஸ் டெஸ்ட் வந்து 5 கொஸ்டின், அதுக்கப்புறம் ஸ்பெல்லிங் எரர் மிஸ்பெல்ட் இருக்கு இல்லையா, சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ டோட்டலா 25 கொஸ்டின். சோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்மளோட SSC MTS இங்கிலீஷ் கோர்ஸ்ல நான் உங்களுக்கு எல்லாமே டீச் பண்ணிருக்கேன். சோ அந்த கோர்ஸ்ல இருக்க வீடியோஸை நீங்க நல்லா பார்த்துட்டு போயிருந்தாலும் சரி, அதே மாதிரி யூடியூப்ல SSC MTS டார்கெட் கிளாஸஸ் தனியா பிளேலிஸ்ட் வந்து கொடுத்திருந்தேன். சோ 25 அவுட் ஆஃப் 25 டார்கெட் கிளாஸஸ் வந்து கொடுத்திருந்தேன். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்க பார்த்துட்டு போயிருந்தாலும் கண்டிப்பா இன்னைக்கு உங்களால 20ல இருந்து 22 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ண முடிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க நம்ம பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டு போயிருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா நம்ம கோர்ஸ்ல இருந்திருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா உங்களால 20 to 22 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ண முடியும். ஓகே, அடுத்து பாருங்க. சோ ரெண்டாவது ஷிஃப்ட் 2ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸ் ரீசனிங் அதே மாதிரி தான். சோ மேக்ஸ் ரீசனிங்ல நான் சொன்ன டாபிக்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சோ இந்த இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 40 கொஸ்டினுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. சோ ஜென்ரல் அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா 11 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்காங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா குட் அட்டெம்ப்ட் பாத்தீங்கன்னா 21 வந்து குட் அட்டெம்ப்ட். சோ டோட்டலா பாத்தீங்கன்னா இதுல 32 50க்கு நீங்க 32 கிட்ட அட்டன் பண்ணிருந்தாலே, ஒரு 30 பிளஸ் அட்டன் பண்ணிருந்தாலே இது வந்து நல்ல அட்டெம்ப்ட் தான். சோ நாளைக்கு எக்ஸாம் எழுத போறவங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு இதே ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின் இருக்கு அப்படின்னா ஒரு 10 ஜென்ரல் அவேர்னஸ் போட்டாலே அது வந்து நல்ல அட்டெம்ப்ட் தான், ஓகேவா? சோ இப்போ இதுல ஓவராலா பாத்தீங்கன்னா 50க்கு 32 கொஸ்டின், 30 to 32 இந்த ரேஞ்சில போட்டாலே இது வந்து குட் அட்டெம்ப்ட். அடுத்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். சோ ஜென்ரல் அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட்லயும் பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வந்து டஃபா தான் இருந்திருக்கு. ஸோ இந்த ஷிஃப்ட்லையும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ல 11 கொஸ்டின். ஸோ அதே மாதிரி தான் ஷிஃப்ட் 1ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். ஹிஸ்டரியில 3 கொஸ்டின், பாலிட்டில 4 கொஸ்டின், ஜியோகிராபி அண்ட் எக்கனாமி சேர்த்தே பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஸ்டாட்டிக் ஜிகே பாத்தீங்க அப்படின்னா 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ ஓவராலா சயின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வருது. 5ல இருந்து 6 கொஸ்டின் வரைக்கும் வருது. கரண்ட் அஃபேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4ல இருந்து 5 கொஸ்டின் வரைக்குமே நீங்க வந்து பாத்துக்கலாம் கரண்ட் அஃபேர்ல. ஓகே, ஸோ டோட்டலா 25 கொஸ்டின். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து ஈஸியா தான் இருந்திருக்கு இந்த ஷிப்ட்ல. ஸோ fill in the blanks, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், எரர் டிடெக்ஷன்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ், சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், க்ளோஸ் டெஸ்ட், ஸ்பெல்லிங் எரர், ஓகேவா? மிஸ்பெல்ட் வேர்டு இதுல இருந்தா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ இதே மாதிரி ஷிஃப்ட் 3 பாத்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் 3லயும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல 20 கொஸ்டின்ஸ், அதாவது 20 கொஸ்டின்ஸ் வந்து எல்லாரும் அட்டன் பண்ணிட்டாங்க. ஜென்ரல் அவேர்னஸ்ல அதே 10ல இருந்து 13 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணலாம். இங்கிலீஷ்ல ஒரு 23 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். சோ டோட்டலா 50க்கு பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30ல இருந்து ஒரு 35க்குள்ள நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா சோ இது வந்து குட் அட்டெம்ப்ட்.
ஓகேவா? சோ ஷிஃப்ட் 3ல இல்ல ஓவராலா ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 3 நீங்க 30 பிளஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸும் சேர்த்து வித் 100% அக்யூரசியோட ஒரு 30 பிளஸ் கொஸ்டின்ஸ், ஒரு 30 கொஸ்டினுக்கு மேல 31, 30ல இருந்து ஒரு 35க்குள்ள நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, சோ இது ரொம்பவே நல்ல அட்டெம்ப்ட் தான். சோ இதுக்குள்ளதான் உங்களுக்கு கட் ஆஃபும் இருக்கும். ஓகே. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13ல இருந்து 15 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி ஹிஸ்டரியில 3 கொஸ்டின், ஸோ பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமில 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஸ்டாட்டிக் ஜிகேல 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் சேர்த்து 5ல இருந்து 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ டோட்டலா 25 கொஸ்டின். ஸோ இது வந்து ஜென்ரல் அவேர்னஸ் ஓடுது. அதே மாதிரி இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா அதே டாபிக் தான். ஃபில் இன் த பிளாங்க்ஸ், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், எரர் டிடெக்ஷன், இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், க்ளோஸ் டெஸ்ட், ஸ்பெல்லிங் எரர், அதாவது மிஸ்பெல்ட். சோ இதுல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஓகே. சோ இப்போ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா நீங்க மேக்ஸ் ரீசனிங்ல கண்டிப்பா குவாலிஃபை ஆகிருவீங்க. ஏன்னா இதுல ஓபிசிக்கே பாத்தீங்கன்னா ஒரு 8 மார்க்குக்கு மேல நீங்க எடுத்தாலே, ஒரு 8 மார்க் இல்ல 8ல இருந்து 10 மார்க்குள்ள நீங்க எடுத்தாலே ஓபிசி வந்து குவாலிஃபை ஆகிடலாம். இதே மாதிரி தான் எஸ்சி எஸ்டி ஜெனரலுக்கும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் குவாலிஃபை ஆகுறதுக்கு கொடுத்திருந்தாங்க. சோ இதுல வந்து 40 கொஸ்டினுமே எல்லாராலையுமே அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? சோ அந்த அளவுக்கு ஈஸியா தான் இருந்துச்சு. சோ இதை விட்டுருங்க. இப்போ உங்களோட கட் ஆஃப் டிக்ளேர் பண்ண போறது பாத்தீங்கன்னா இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் தான். அப்ப இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் சேர்த்து ஸோ ஓவராலா 50க்கு ஒரு 30ல இருந்து 35க்குள்ள. சோ 35 கூட அட்டன் பண்ண முடியல. அட்லீஸ்ட் நீங்க ஒரு 30 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தாலே இது வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். கண்டிப்பா இந்த எக்ஸாமோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மேம் நான் 25, 28 அந்த ரேஞ்சில தான் ஓவராலா போட்டிருக்கேன் அப்படின்னா ஸோ கட் ஆஃப் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால நீங்களும் ஹோப்பை விட்டுறாதீங்க. ஓகே. ஸோ ஒரு 30 கிட்ட போட்டிருக்கீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். ஸோ கட் ஆஃப் வந்து அந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஓகே. 50க்கு 30 வந்து 100% அக்யூரசியோட நீங்க வந்து அட்டன் பண்ணிருக்கணும். ஸோ இனி டெஸ்ட் போறவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துட்டு போங்க. பாலிட்டியில ரிப்பீட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின், ஹிஸ்டரியில இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ், அதே மாதிரி கரண்ட் அஃபேர் இப்ப லேட்டஸ்டா நடந்த ஒலிம்பிக், பேரா ஒலிம்பிக்கோட கொஸ்டின்ஸ். ஸோ இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ கரெக்டா பிளான் பண்ணிட்டு ஒவ்வொரு ஷிப்ட்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை அனலைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அதே மாடல்ல தான் அடுத்தடுத்த ஷிப்ட்ல வரும். அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து எனக்கு வராது, நான் வீக்கா இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்ம யூடியூப்லயே பிளேலிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த கிளாஸஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே எம்டிஎஸ்க்கான இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அது நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ண போறேன். இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே நான் படிக்கணும். இந்த எக்ஸாமுக்கும் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. ஓகே. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே உங்களுக்கு எல்லா கிளாஸஸுமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். எஸ்எஸ்சியோட எம்டிஎஸ், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், ஜிடி எல்லாமே அதுல இருக்கும். அதே மாதிரி ரயில்வேக்கான கிளாஸஸும் உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கும். இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் கூடிய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ நாளைக்கு எக்ஸாம் போறவங்க வந்து இங்கிலீஷை பத்தி பயப்படவே வேண்டாம். அது ரொம்பவே ஈஸியா தான் இருக்கு. ஏன்னா இந்த எக்ஸாமோட குவாலிஃபிகேஷனே 10th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ ரொம்ப ஈஸியான சினானிம்ஸ் கொஸ்டின்ஸ், ஆண்டனிம் கொஸ்டின், மிஸ்பெல்ட் வேர்டு அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ்ல வந்து ஒரு 20 பிளஸ் வந்து அட்டன் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்லயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 10 வரைக்கும் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? சோ ரொம்ப டைம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு என்ன சொல்ல ஃப்ளூக்ல வந்து கொஸ்டின் வந்து சூஸ் பண்ணி விட்டுறாதீங்க. ஏன்னா நெகட்டிவ்ல நிறைய மார்க் போயிடும். ஸோ அதனால கரெக்டா பார்த்து 100% அக்யூரசியோட அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? சோ நாளைக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.